சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவில் இடியாப்பம் பண்ண போகிறோம். ஏன்னா அரிசி மாவில் தான் இடியாப்பம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. கோதுமை மாவில் பண்ணால் சரியாக வராதுன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனால் கோதுமை மாவுலேயே ரொம்ப நல்லா பண்ணலாம். இது இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெஜ்ஜு குருமா வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நான்வெஜ்ஜு மட்டன் சிக்கன் இந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு கோதுமை மாவு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்குறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்குங்க. இந்த கோதுமை மாவு வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு 10 நிமிஷம். அதுக்கு இந்த துணி எடுத்துருக்கேன். இந்த துணியில் இந்த மாவு போட்டுட்டுங்க ஒரு கட்டு கட்டி நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம இதில் வச்சிடலாங்க. இதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. அப்புறம் பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா வெந்துருச்சு, நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இது வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு ஆறுன பின்னாடி இதில் கட்டியாக இருக்கும். அந்த கட்டியிலெல்லாம் உடச்சி விட்டுக்கலாங்க. பாருங்கள் இப்போ வந்து இது கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறுன பின்னாடி நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இப்போ மாவு கோதுமை மாவு எதுக்கு வேக வைக்கிறது அப்படின்னா பார்த்திங்கன்னா, மாவு வந்து வலுவழுப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். இப்போ வேக வச்சிட்டோம்னா மாவு வந்து வலுவழுப்புத்தன்மை கம்மியாயிருங்க. அதுக்கு தான் நம்ம வேக வைக்கிறோம். இப்போ நம்ம இது வந்து பாருங்கள் ஆறட்டுங்க. அப்புறம் உடச்சி விட்டுக்கலாம். சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள் ஆறிடுச்சுங்க. நம்ம இந்த மாதிரி இந்த கட்டிலெல்லாம் உடச்சி விட்டுக்கலாங்க. கட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் எல்லாம் உடச்சி விட்டுட்டு ஜல்லடை இருக்குதுங்க, ஜல்லடையில் ஜலிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜல்லடையில் நம்ம சலிச்சுக்கலாங்க. பாருங்கள் இந்த மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நெய் பாருங்கள், நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்குங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. நல்லா உப்பு இந்த நெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுடுதண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையணுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையணும். தண்ணி இருக்கு பார்த்திங்கன்னா, சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துட்டு பிணையணுங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது, கை வச்சு பிணைய முடியாதுங்க. கரண்டில் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் கையில் பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள், இந்த வேக வச்சதுக்கு இந்த சுடுதண்ணி ஊற்றி நம்ம பிசைறதுக்கு நல்ல ஒரு வாசங்க. பாருங்கள் மாவு வந்து பிசைஞ்சாச்சுங்க. தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிருந்துச்சு. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி தண்ணீர் வந்து ஹாட் வாட்டரில் இப்படி கையை நனைச்சிட்டுங்க. தண்ணியில் ஊற்றக்கூடாது. இப்படி கையை நனைச்சிட்டு அப்புறம் இந்த மாவு நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா மாவு லூஸ் ஆகிக்கும். இந்த மாதிரி 2-3 தடவை கை நனைச்சி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கையில் இருக்கிற இடத்துலையே மாவு வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக பக்குவத்தில் கிடைக்கும். ரொம்ப மாவு ட்ரையாக இருந்தால் தான் நான் தண்ணி இந்த மாதிரி கையில் தொட்டு பசஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மாவு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் புளியறது சிரமமாக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம புளிஞ்சிடலாம். இந்த மாதிரி இடியாப்பம் வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்குங்க. இதுதான் போடணும் நம்ம. பாருங்கள் இந்த மாதிரி இடியாப்ப தட்டு இருந்தால் எடுத்துக்குவாங்க. புளிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் வேகட்டுங்க. அப்புறம் நம்ம 10 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் வேக வச்சுருக்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துடலாம்.
பாருங்கள், இடியாப்பம் சூப்பராக வந்திருக்குதுங்க. பாருங்கள், நல்லா லேயராக இருக்குது. உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்காது. பாருங்கள், நூடுல்ஸ் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இடியாப்பம் செய்யறதுக்கு இடியாப்ப தட்டு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம இட்லி பாத்திரத்துலேயே துணி போட்டு இதே மாதிரி ஒன்றா நல்லா அகலமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இதுக்கு இனிப்பு வேணும்னா தேங்காய் பாலும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்லாங்க. அப்படி இல்லை ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா வெஜ்ஜு குருமா, கோழி குழம்பு, மட்டன் குழம்பு இந்த மாதிரி குழம்பு வகைகள் வச்சு கூட சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் இதே அளவுல ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூடங்க. கோதுமை இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு பிசைறதுல ஒரு ட்ரிக்ஸ் இருக்குதுங்க. மாவு ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் லூஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.